அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல மினி ரோஸ் பிளான்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எல்லோ மினி ரோஸ் பிளான்ட் நம்ம வீட்டுக்கு புதுசா வந்தாங்க. எப்பன்னா செப்டம்பர் 1 வீக் போல. பொதுவா செப்டம்பருக்கு மேல இந்த ரோஸ் பிளான்ட் இந்த மாரி அவுட்டோர் பிளான்ட்ஸ் வாங்குறது அட்வைசபிள் இல்ல. ஏன்னா நாங்க இருக்க பகுதியில பார்த்தீங்கன்னா, அந்த செப்டம்பர்லயே குளிர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அடுத்து ஃபால் சீசன் வர ஆரம்பிச்சிரும். அதுக்கு அடுத்து குளிர்காலம். அதனால நெறைய அவுட்டோர் பிளான்ட்ஸ் வாங்குறத அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா அத வச்சு பாதுகாக்க முடியாது நம்மளால. இந்த ரோஸ் பிளான்ட் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட்டா குடுத்தாங்க. இந்த செடிய ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற 2 மினி ரோஸ் பிளான்ட் பக்கத்திலேயே வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்மகிட்ட 2 மினி ரோசஸ் ரெட் கலர்லயும், ஒயிட்லயும் இருக்கு. இது எல்லோ. இந்த எல்லோ ரோஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா ஹெல்தியா பூக்கள்லாம் ரொம்ப அழகா, ரொம்ப நல்லா இருக்கு. இது வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இத வந்து காப்பாத்தவே முடியாது. காஞ்சு போயிடும். இல்ல பூச்சி வந்துடும் இந்த குளிர்ல. அதனால சரி வெளியில வச்சுடுவோம். இந்த செப்டம்பர் ஓரளவுக்கு வெதர் நல்லா தான் இருக்கும். ரோஸ் பிளான்ட்ஸ்க்கு கொஞ்சம் குளிரா இருக்கிற வெதர் தான் நல்லா பூக்கள்லாம் பூக்கும் இல்லைங்களா? அதனால ஒரு நம்பிக்கையில தான் இந்த இடத்துல வச்சுட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல 3 மினி ரோஸ் பிளான்ட்ஸ் இருக்கு. எல்லோ, ரெட் அண்ட் ஒயிட் 3 கலர்ல இருக்கு. பொதுவா செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிடுச்சுனாலே கொஞ்சம் குளிரா இருக்கும். அதனால இந்த ரெட் அண்ட் ஒயிட் ரோஸ் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா பூக்களோட கொஞ்சம் மொட்டுக்களும் வச்சிருக்கு. ஏன்னா நல்லா கொஞ்சம் குளிரா இருக்கும்போது செடிகள்ல நிறையா பூ பூக்கும் இல்லைங்களா? ரோஸ் பிளான்ட்ல. இவங்களோட இப்ப எல்லோ ரோஸ் பிளான்ட்டும் சேர்ந்துடுச்சு. ஏற்கனவே நான் வச்சிருந்த ரோஸ் பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, போன குளிர்ல தாக்கு பிடிச்சு இந்த சம்மர்ல ரொம்ப நல்லாவே வளர்ந்து வந்தது. ஆனா இது மினி ரோஸ் பிளான்ட் அப்படின்றதுனால வளருமா என்னன்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நிறைய கல்லா தான் இருக்கும். மண்ணு வந்து அவ்வளோ ஒண்ணும் நல்ல மண் இல்ல. அதனால முளைச்சு வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த செடிய மண்ல வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருந்ததுங்க. புது இலைகள் வந்தது. செடி காஞ்சு போகல. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நல்லா தான் இருந்தது. இப்ப பாருங்க இந்த செடிய நிலத்துல வச்சு முழுசா 3 மாசம் ஆயிடுச்சு. பாருங்க ஒரு குட்டி மொட்டு வந்திருக்கு. ஏற்கனவே செடி வச்சிருக்கும்போது இருந்த மொட்டுக்கள்லாம் நல்லா மலர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய துளிர்களும் வந்து ஒரு மொட்டும் இப்ப வந்திருக்கு. ஆனா இந்த மொட்டு மலருமா என்னன்னு தான் தெரியல. இந்த 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா, நல்லா கடுமையான குளிர் தாங்க. ஃபால் சீசன் அப்டின்னாலுமே நல்லா கடுமையான குளிரா தான் இருந்தது. இனிமேல் வர நாட்கள் தான் இன்னும் ரொம்ப குளிரா இருக்கும். நெறைய ஸ்னோ வரும். அதனால இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் மல்ச் போட்டு வச்சோம் அப்டின்னா, அந்த செடிய காப்பாத்தலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.